சொல்லுவாங்க பழமொழி, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பாவா. ஐயா, ஏற்கனவே வந்து நீங்க தலைவர் பதவி செயல் தலைவராக மாற்றி அமைக்கும் போது ஏற்கவில்லை, இப்போ நீங்க நீக்கிருக்கீங்க. என்ன சொல்றது? செயல் தலைவர் பதவியை ஏற்றுக்கல அவர், இப்போ நீக்கிறீங்க, அதை ஏற்றுக்கு வரேன். இல்லை தலைவர் பதவியை நீக்கிட்டீங்க, ஆனால் அது அவர் தலைவர் பதவியை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குது. ஏன்னா இது நான் தொடங்கிய கட்சி, இது ஒற்றை மனிதனுடைய உழைப்பால் வளர்ந்த கட்சி. அதனால் இவர் சரியாக செயல்படலை, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை என்பதனால் ஒரு நிர்வாக குழுவில் நடந்து கொண்ட முறை, அந்த நிர்வாக குழு மெம்பர்களுக்கெல்லாம் ஒரு 20 பேர் நிர்வாக குழு மெம்பர்கள், 22 அவர்களுக்கு அவர்கள் அந்த கூட்டத்தின் போதே நான் இதை சொன்னேன், இவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை. ஒருத்தர் பேசினார், அவர் பேசுகிறதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். ஒவ்வொருத்தோரையும் பேச சொல்லி அதை குறிப்பு எடுத்து அவர்களுக்கு இது சொன்னார், இதை சொன்னார், இதுக்கு பதில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஒருத்தர் பேச ஆரம்பித்ததுமே அவரை கடிச்சே குதறிட்டார். அப்புறம் மற்றவங்களாம் என்ன சொன்னாப்புல, எல்லாருக்கும் நான் சொல்லி இப்படி பேசுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்னு மாதிரி அப்படி ஒரு பொய். அப்படி சொன்னால் அந்த நிர்வாக குழு மெம்பர்களை, உறுப்பினர்களை அவமதிப்பதாக அர்த்தம். நீங்கள் அங்கே வந்து என்ன பேசணும், என்ன சொல்லி கொடுக்கறது, எதுவுமே இல்லை. அப்படி நடந்தது. அதனால் அது பொய், நிறைய பொய் சொல்லுவார். அதனால தான் அந்த கூட்டத்திலே சொன்னேன், தலைமை பண்பு இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸை விட்டு இல்லைன்னு சொன்னேன். இப்போ தொடர்ந்து நடக்கிற காரியங்களை பார்க்கும்பொழுது, வினோதங்கள்லாம் பார்க்கும்பொழுது அது தோணுது. அதனால் அவரோடு இருக்கிற சில பேர் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் நாங்கள் தவறாக வழிநடத்தவில்லை, சரியாகத்தான் வழி நடத்துகிறோம், அவருக்கு ஆலோசனை சொல்கிறோம் என்று சொன்னால் என்னை ஒரு முறை வந்து அவர்கள் சந்திக்கட்டும். எல்லாம் குழுக்களாக இல்லை, தனித்தனியாக கூட வந்து சந்திக்கட்டும். நான் சொல்கிறது ஒரு 10 பேர், அவங்களாம் நான் வளர்த்த பிள்ளைகள், நான் கொடுத்த பதவிகள், நான் உருவாக்கிய பிள்ளைகள். இன்றைக்கி திசை மாறி போயிருக்காங்க.